வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ் லாக். ஸோ இப்போது இந்த வீடியோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2025 எல்லாருமே, அதாவது 2024 முக்கால்வாசி பேர் எல்லாமே இவி வெஹிக்கிளுக்கு மாறிட்டாங்க. ஸோ இப்போ நாமளும் கொஞ்சம் மாற வேண்டிய நேரம் தான். ஸோ அதில் ஒரு சிறப்பான வண்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு பிராண்டு தான். ஸோ அந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெஹிக்கிள் ரொம்பவே நல்லா இருக்குன்னுட்டு கொஞ்சம் ரிவ்யூ வந்தது, கொஞ்சம் பேடாகவும் வந்தது. பட் அதையுமே நம்ம இப்போ ஓவர் கம் பண்ணி இப்போது புது அப்டேட் எல்லாமே விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன வண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, பஜாஜ் சேத்தக் தான். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியை நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் பஜாஜ் சேத்தக் தான். ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்லிவிட்டு, அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த உங்களுக்கு மற்ற வண்டியை பற்றி டீட்டெயிலோ இல்லை டெஸ்ட் ரைடோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு இதில் என்னென்ன ஸ்பெக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே நான் சொல்லிவிடுவேன். அதை விட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணுறது, அது இந்த ஒசூர் சரௌண்டிங்கில் நீங்கள் சேத்தக் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஷோரூமுக்கு காண்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். வண்டியில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பில்டு குவாலிட்டி தான். ஸோ பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்குமே நம்ம சேத்தக்கில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இப்போ வர்ற வெஹிக்கிள் எல்லாமே ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மெட்டலில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேத்தக் தான். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்கார்டும் அந்த ஹவுசிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. அந்த இதுவும் இது நம்மளுக்கு எப்பயும் போல் மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட கீயை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிமோட் தான் நம்மளோட கீங்க. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமோட் மூலமாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டும் நம்ம இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தூரமாக போனால் நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு இது ஆகும். ஸோ இதை நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு அந்த இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சைட் லாக்குமே நம்மளுக்கு அதுலேயே ஆகிடுது. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் சொல்லலாம். இதுவே நான் ஆக்சுவலாக உங்களுக்கு கீயோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி வச்சுட்டு நான் இதை லாக் பண்ணேன் அப்படின்னா லாக் ஆகாது. எங்ககிட்ட வாங்க, உங்களுக்கு அந்த சவுண்டுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதை நான் லாக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ வந்துட்டு சைட் லாக் ஆகாது. ஸோ வண்டியுமே ஆஃப் ஆகாது. ஸோ இதுவே நம்ம இந்த பக்கம் திருப்பிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வெஹிக்கிளும் ஆஃப் ஆகிடுது. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சைட் லாக்குமே ஆகிடுது இதில். ஸோ வண்டியோட டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19/90/12. ஸோ இது எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு டயர் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்மளுக்கு சேம் டயர் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க, 12 inches. ஸோ லைட்டிங்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு எல்லாமே எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஆகட்டும், பின்னாடி டைல் லேம்ப் ஆகட்டும், எல்லாமே நம்மளுக்கு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட சுவிட்சஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு லுக் வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்மளுக்கு இந்த பக்கம் இண்டிகேட்டர் தனியாக கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் இந்த சைடு இண்டிகேட்டர் தனியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைபீம் லோபீம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். ஆர்என்னு இது வந்து நம்மளுக்கு அந்த டிஸ்பிளேவை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் பட்டனும் இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் ரிவர்ஸ் மோடும் இருக்குது. அண்ட் தென் சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இதிலே பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிரைவுக்கும் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் மோடுக்கு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேலாம் நம்மளுக்கு இது வந்து டச் டிஸ்பிளே தான். ஸோ நம்மளுக்கு நம்ம சுவிட்சஸ்லேயும் நம்ம இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு மேலே கீழே அந்த மாதிரி டேக்கிள் பண்ணுற மாதிரி சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக நம்ம வண்டியோட டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, டச் கண்ட்ரோலோட ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் நம்மளுக்கு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெனு கொடுத்துருக்காங்க. மெனுவில் வந்து டிஸ்பிளே, ஸோ டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ஆகட்டும், அண்ட் தென் தீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் தென் 2 தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு டச் கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டச் சென்சிட்டிவி வந்துட்டு ரைன் மோட்லேயும் அண்ட் தென் எப்படி சொல்கிறது, மழை தண்ணி ஏதாவது மேலே உழுது அப்படின்னா இது வந்து நார்மல் மோடு, இது வந்து ரைன் மோடு. ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கலாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு க்ளவுஸ் போட்டிருந்தாலுமே நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தீம் 2 பார்த்தாச்சு. பிரைட்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோ பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் மேனுவலாகவும் நம்ம பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட்டோ பிரைட்னஸில் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா. அண்ட் தென் வெஹிக்கிள் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட சர்வீஸஸ் டீட்டெயில்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ வண்டி நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போ பண்ணலாம். அண்ட் தென் ட்ரிப் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் எப்போ வரும்ன்றதை பொறுத்த வரைக்குமே நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹெல்ப்பு செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கனெக்டிவிட்டி ஆனில் இருக்கா இல்லையா. ஸோ ஃபேவரட் ஸ்லாட்லேயும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரைடிங் ஸ்கோட்டு, கிளாக்கு, ஸோ இதெல்லாமே நம்ம மேனுவலாகவும் அந்த டச் கண்ட்ரோல்லையும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸுமே நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். லைசன்ஸும் நம்மளுக்கு இதை நம்ம இதுலேயே நம்ம அதாவது நம்ம பஜாஜ் சேத்தக் ஆப் பண்ணிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலயமா நம்ம மொபைல் ஆப் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ லைசன்ஸை நம்ம இதில் அப்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் நம்ம இன்கேஸ் நம்ம போலீஸ்கிட்டே ஏதாவது இது பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வெஹிக்கிள்லேயே நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸையும் நம்ம இது பண்ணி காட்டிக்கலாம். மற்றபடி வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஹெல்ப். ஸோ இது வந்து கைடு இதுதான். ஸோ இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கே மேனுவலாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இதில் வந்து நம்மளுக்கு அந்த டிஸ்பிளே இது வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நம்மளுக்கு இதில் வருது. வார்னிங், நோட்டிஃபிகேஷன், எரர்ஸ் எதாக இருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிவிடும். அண்ட் தென் மியூசிக் கண்ட்ரோலுமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் கனெக்டிவிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் கால் ரிஜெக்டட் அதுவுமே கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு கூகுள் மேப்புமே நம்மளுக்கு இதில் இது பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் நம்மளுக்கு இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ டிஸ்பிளேல நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரேஞ்ச் எவ்வளோ போகும், ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் கிலோவாட் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல இது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் மோடில் நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரைவ் மோடுன்னு நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் சுவிட்சஸ் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹை பீம், லோ பீம் இது. ஸோ அந்த சுவிட்சஸ் எல்லாமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேப் நம்ம இந்த பட்டனில் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மொபைல் யூஎஸ்பி போர்ட் சார்ஜும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காம்பேக்டான நம்மளுக்கு சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம கையிலேயே வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு அந்த சார்ஜர் காட்டுறேன் பாருங்கள். சார்ஜரை பார்த்து நானே ஷாக்கட்டு. நம்மளுக்கு லேப்டாப் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை விட ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதை ஈஸியாக நம்ம ஜோப்பில் கூட போட்டுன்னு போகிற மாதிரி தான் இருக்குது. ஜோப்பில் கொஞ்சம் கஷ்டம்தான், ஜோப்பில் போட முடியாது, பட் கையில் எடுத்துகிட்டு போகலாம், ஈஸியாக நம்மளுக்கு கேரி பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இதை நம்ம இங்கே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்குமே ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது. அண்ட் தென் பூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பூட்டும் ஓப்பன் ஆகுது. ஸோ பூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 35 லிட்டர்ஸ் வந்து பூட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் ஹெல்மெட்டு, அதுக்கு மேலே நிறைய டாக்குமெண்ட்ஸு என்னென்ன வேணுமோ நம்ம இதிலே நம்ம எல்லாமே வச்சுட்டு போகலாம். இதில் என்ன ஒன்றுனா நம்மளுக்கு பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபுட் ரெஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட்டில் கொடுத்ததுனால நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே இதாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் தென் சார்ஜிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 3 பின் சார்ஜஸ் மாதிரி, 3 பின்னோட சார்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஈஸி டு கேரி நம்மளுக்கு சார்ஜர் தான் இது. இது நம்மளுக்கு ஒரு சிறப்பான அட்வான்டேஜ்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா மற்ற வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பெரிய சார்ஜர் தான் கொடுத்துருப்பாங்க, அட்லீஸ்ட் இவ்வளோ பெருசாக சார்ஜர் தான் கொடுத்துருவாங்க. பட் இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம நெக்ஸ்ட் இதில் பேட்டரி கெப்பாசிட்டி எதே பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட் வருது, 3501, 3502 அண்ட் தென் 2903. ஸோ இந்த 3 வேரியண்ட்லையுமே நம்மளுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி மாறுது. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3501. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோவாட் பேட்டரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு
ஃப்ளோரில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் ஏதாவது போனால் நம்மளுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் பிரேக்கிங்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் அண்ட் தென் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரம் பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியே நம்மளுக்கு டிஸ்க்கு கொடுத்துருக்கலாம், பட் ரியரில் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0 to 80 3 ஹவர்ஸில் ஆகும்னு சொல்லி கம்பெனி கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபுல் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீட்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். தாராளமாக 2 பேர் நம்மளுக்கு உக்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது. தென் முன்னாடி நீங்கள் கவர் ஏதாவது மாட்டிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 3 kg வரைக்குமே நம்மளுக்கு இங்கே மாட்டுறதுக்கான ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வண்டியோட டாப் ஸ்பீடு என்னென்னு செக் பண்ணிடுவோமா? ஸோ மக்களே டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ ஈகோ மோடில் போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்போர்ட்ஸ்ன்னு 2 மோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஈகோ மோடில் எவ்வளோ ஸ்பீட் போகுது அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் மோடில் எவ்வளோ ஸ்பீடுன்னு போகுதுன்னு நம்மளுக்கு செக் பண்ணலாம். நான் குறுக்க இந்த கௌசிக்கு வந்த மாதிரி அந்த வண்டி வந்துடுச்சா? சரி நீங்கள் ஓரம் கட்டிக்கலாம். ஓகே, செக் பண்ணிவிடுவோமா? ஸோ இப்போ ஈகோ மோடில் போயிட்டுருக்கேன். ஸோ ஈகோ மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரையும் போகுதுன்னா, இருங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். ஸோ இப்போ ஈகோ மோடில் நம்மளுக்கு 54, 60, 69 வரையுமே போகுது. இதுவே ஸ்போர்ட்ஸ் மோடு மாற்றணும் அப்படின்னா ஸோ மக்களே ஈகோ மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 70 வரையுமே ரீச் ஆகுது. இதே ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 வரையும் ரீச் ஆகுது. ஸோ ஈகோ மோடில் போகிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மைலேஜும் நல்லா வரும் அண்ட் தென் பேட்டரி பர்ஃபார்மன்ஸுமே நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வெஹிக்கிள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஈகோ மோடில் போட்டு நீங்கள் ரைட் பண்ணுங்க. ஸோ பேட்டரி செட் ஆகும். உங்களுக்கு பேட்டரி செட் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு லைஃபும் நம்மளுக்கு நல்லாவே வரும். அப்புறம் முக்கியமான விஷயம் மோட்டரை பற்றி சொல்ல மாட்டோம். மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 kW BLDC ஹப் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பீக் வந்து பார்த்தீங்கன்னா 4.2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 20 mm நியூட்ரல் மீட்டர் வரையுமே நம்மளுக்கு டார்க்ஸ் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக 80 வரையுமே நான் போகும்போது ரீச் ஆச்சு. இது இத்தனைக்கும் பின்னாடி உட்கார வச்சுட்டு போகும்போது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் தென் வாரண்டி பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஸோ ஷோரூம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 years 70,000 kilometers வரையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 153 kilometers வரையுமே கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க கம்பெனி சொன்னதை சொல்லியிருக்கலாம். பட் நம்மளுக்கு ஆவரேஜாக 130 140 வரைக்கும் கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 kW பேட்டரி என்னும்போது தாராளமாகவே கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பீடுக்கு நம்மளுக்கு தாராளமாக அந்த அளவுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது. இதில் ரிவர்ஸ் மோடு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோமா? வண்டி நிப்பாட்டியாச்சு. ஸோ ரிவர்ஸ் மோடுக்கு நம்ம இங்கே ஆமாம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம த்ராட்டில் பண்ணோம் அப்படின்னா ஓகே நம்மளுக்கு ஹசார் லைட் மாதிரி எரிஞ்சு ஆரம்பித்து ரிவர்ஸ் மோடியுமே வருது. ஸோ மக்களே இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்க கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு ரைடிங் வியூவில் நம்ம வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரம் ஸ்ரீ. டாட்டா.